Preparation of aldehydes first முக்கியமான reaction oxidation of alcohols. First reaction oxidation of alcohols. ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். ஆனா இதுல நம்ம எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து ஆல்டிஹைடும் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். இப்போ இது பிரைமரி ஆல்டிஹைடு. பிரைமரி ஆல்கஹால் எப்பயுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பிசிசி இல்லைன்னா பிடிசி யூஸ் பண்ணலாம். பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்பவுமே பிரைமரி ஆல்டிஹைடு தான் கிடைக்கும், CH3. பிரைமரி ஆல்கஹால் எப்பயுமே ஆல்டிஹைடு தான் தரும். அடுத்த ரியாக்ஷன் ஃப்ரம் அல்கின்னா டபுள் பாண்ட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓசோனோலைசிஸ். எக்ஸாம்பிள் சி. ஃபர்ஸ்ட் இது வந்து ஓசோன் கூடயும் ஜிங்க் ஆக்சைடு கூடயும் ரியாக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்னா CH2O இன்னொரு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கிடைக்கும். அப்புறம் இதை அடுத்து வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும், 2CH3CHO. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓசோன் கூடி ஜிங்க் ஆக்சைடு கூடி ரியாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆல்டிஹைடு கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரியாக்ஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். அப்புறம் ஃப்ரம் அல்கின். இது ரெண்டுத்துல இருந்து நம்ம ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்பவுமே 1 டிகிரி ஆல்கஹால் நமக்கு ஆல்டிஹைடு தான் தரும். அல்கின் வந்து ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுக்கு ஓசோனோலைசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓசோனோலைசிஸ்ல ஓசோன் ஜிங்க் ஆக்சைடு அடுத்து வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம தேர்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரம் அல்கைன். அல்கைனா ட்ரிபிள் பாண்ட் கார்பன்ல இருந்து எப்படி நம்ம ஆல்டிஹைடு எடுத்துட்டு வர போறோம்னா இது பேர் எத்திலின். ஒன்லி எத்திலின் மட்டும்தான் நமக்கு வந்து ஆல்டிஹைடு தரும். இதுக்கான ரியேஜென்ட் வந்து மெர்குரி சல்ஃபேட், 1% ஆஃப் மெர்குரி சல்ஃபேட், H2SO4. நமக்கு CH3CHO. ஒன்லி எத்திலின் கிவ்ஸ் ஆல்டிஹைடு. மீதி எல்லா ட்ரிபிள் பாண்டுமே கீட்டோன் தான் தரும், ஆல்டிஹைடு தராது. ஃபோர்த் ரியாக்ஷன் ஃப்ரம் நைட்ரைல்ஸ்னா RCN. நைட்ரைல்ஸ்லேருந்து CH3 இங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா இதுக்கு மொத்தம் 2 ரியேஜென்ட் இருக்கு. ஒன்று ரியேஜென்ட் வந்து அலுமினியம் ஹைட்ரைட் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட், இதோட பேர். இந்த ரியேஜென்ட் பேர் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிடும். இதேமாரி அடுத்த ரியாக்ஷன் ஃப்ரம் ஈத்தர்லேருந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா இது ரியாக்ட் பண்ணும்போது இது கூட நம்ம ரியேஜென்ட்டாக டைபால் H யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு ஆல்டிஹைடு தரும். அடுத்து தேர்ட் ரியாக்ஷன் அல்கின். ஃப்ரம் அல்கின்லேருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கான ரியேஜென்ட் 1% ஆஃப் மெர்குரி சல்ஃபேட் அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் நமக்கு ட்ரிபிள் பாண்ட் உடஞ்சிட்டு ஆல்டிஹைடு வரும். ஒன்லி எத்திலின்னா இது மட்டும்தான் வந்து ஆல்டிஹைடு தரும், மீதி எல்லா கார்பனும் கீட்டோன் தான் தரும். அடுத்து ஃப்ரம் நைட்ரைல்னா RCN. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அலுமினியம் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் நமக்கு டைரக்டாக ஆல்டிஹைடாக மாறிடும். அதேமாரி ஈத்தர் பார்த்தோன்னா ஈத்தரில் டைபால் H அந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் நமக்கு ஈத்தர்லேருந்து டைரக்டாக ஆல்டிஹைடாக மாறிடும். அடுத்து பென்சின் ரிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பென்சின் ரிங்கில் பை சைடு குளோரினேஷன் பண்ணும்போது டோலின் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டோலின் எடுத்துட்டு டோலின் கூட குளோரினேஷன் பண்ணணும் சன்லைட் போது நமக்கு CHCl2ன்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், பேர் பென்சல் குளோரைடு. இதுக்கு பேர் பென்சல் குளோரைடு. இது கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஆல்டிஹைடு கிடைக்கும், பென்சால்டிஹைடு கிடைக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைடு இதான் லாஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைடு. அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைடு. ஃபர்ஸ்ட் டோலின் கூட குளோரினேஷன் பண்ணால் பென்சல் குளோரைடு வரும். இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டில் வாட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு ஆல்டிஹைடு வந்துடும், பென்சால்டிஹைடு.